ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சட்னி தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். தக்காளி புதினா சேர்த்து இதே போல் சட்னி வச்சு பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பெரிய வெங்காயம் 2 நல்லா இதே போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இஞ்சி எல்லாம் வதங்கி வந்திருக்காங்க. ஒரு அரைவாசி வதங்கினாலே போதும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக நான் 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதுவே பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூடவே 2 கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி புதினா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளித்து சட்னியோடு சேர்த்துருங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான தக்காளி புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.